ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஷோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே, விஜய் சேதுபதி சார் வார நாள் மட்டுமில்லை, எவிக்ஷன் நடக்கிற நாளும் கூட டபுள் எவிக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டபுள் எவிக்ஷன் நடந்திருக்குது. அவங்க வேறு யாரும் இல்லை, ஆதிரை, எஃப்ஜே இவங்க 2 பேரும் தான் வந்து எவிக்ட் ஆகி வெளியேறி இருக்கிறாங்க. ஆதிரை வந்து ஏற்கனவே எவிக்ட் ஆகி வெளியேறி திரும்ப வைல்ட் கார்ட் என்ட்ரியில் வந்திருந்தாங்க. அதனால் அவங்கள ஸ்டேஜுக்கு எடுத்திருக்க மாட்டாங்க. அவங்க கன்வென்ஷன் ரூமுக்குள்ளாலே வெளியில் போகிற மாதிரி தான் இருந்திருக்கும். அல்லது மெயின் டோரால் போனால் கூட அவங்க ஸ்டேஜுக்கு வந்திருக்க வாய்ப்பு இல்லை என்று தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க. எஃப்ஜே எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருந்ததான்னு சொன்னால் ஆமாம் இருந்திருந்தது. ஏன்னு சொன்னால் அவங்க ஒரு சில வாரங்களாகவே அவங்க யாராவது ஏதாவது சொன்னால் திரும்ப அவங்கள ஏளனம் பண்ணுறதா தான் அவங்களோட செயற்பாடுகள் இருந்தது. அதாவது தலைவராக வினோத் ஏதாவது சொல்லும்போது அவங்களுக்கு இல்லை நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கும் அவங்கள கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு டான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி தான் அவங்கள்ட ஒரு செயற்பாடு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு கேமில் அவங்க கிவ் அப் பண்ணி வெளியில் வந்திருந்தாங்க. ஏதோ ஒரு டாஸ்கில் இல்லை நான் விளையாட மாட்டேன்ற மாதிரி வந்திருந்தாங்க. அந்த இடத்துல விக்ரம் அவங்கள பார்த்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், நீங்கள் நல்ல மாதிரி அன்பு காட்டிட்டு இப்படி கேமில் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே என்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. என்ன தான் கதைச்சாலும் அந்த கேம்ன்னு சொல்லி வரைக்க, டாஸ்க்குன்னு சொல்லி வரைக்க யாருமே அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி விட்டு கொடுப்பாங்களாக இருந்தால் அவங்க எவிக்ட் ஆகி போவாங்கன்றது அவங்களுக்கே நல்லா தெரிஞ்ச விஷயம். இந்த விஷயத்தை தான் நேற்றைய தினமும் கம்ருதீன் கூட சொல்லியிருப்பாங்க. அதாவது பார்வதி அந்த டாஸ்க் நடக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், கம்ருதீனுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது கம்ருதீன் தனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி பார்வதி நினச்சிருந்தாங்க. டாஸ்க் அந்த பலூன் டாஸ்க்லையா இருக்கணும். அவங்க அதில் கம்ருதீன் தனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி நினைச்சாங்க. ஆனால் கம்ருதீன் முதலாவதாகவே பார்வதியோட பலூனை தான் உடைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் மற்றவங்களோட பலூனை உடைக்கிறதுக்கு போனாங்க. இதை பார்வதி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதை நினச்சி அவங்க கவலைப்பட்டது மட்டும் இல்லை, நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ண வேண்டு நான் எதிர்பார்க்கலன்ற மாதிரி சொல்லும்போது கூட கம்ருதீன் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், என்ன பாரு டாஸ்கில் இதெல்லாம் பார்க்க முடியாது தானே என்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க கேப்டன் ஆகணுமன்றது அவங்கள்ட ஏமா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் டாஸ்கில் அவங்க பார்வதியோ அல்லது சபரியோ அல்லது மற்ற யாராக இருந்தாலும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதை பார்த்தோன்னே பார்வதிக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் போச்சு. ஏன்னு சொன்னால் அவங்கள்ட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்திருக்குதுன்னு சொன்னால், பார்வதியோட ஸ்ட்ராட்டஜி யாராவது நல்லா கேம் ஆடக்கூடியவங்களுக்கு பின்னாடி தான் நின்றா அவங்களுக்கு பின்னாடி அப்படியே அடுத்தடுத்த வாரங்களுக்கு போயிடலாம்ன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க போல இருக்குது. அந்த மாதிரி நினச்சதால தானே அவங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் கம்ருதீன் நல்லாவே டாஸ்க் செய்யக்கூடியவங்க. அவங்களுக்கு பின்னால் தான் நின்றா கம்ருதீன் மற்றவங்கண்ட பலூன் எல்லாத்தையும் உடைச்சிடுவாங்க. கடைசியாக தானே தண்ட பலூனை உடைக்க வருவாங்க. அதுக்கு முன்னாடியே கம்ருதீன் பலூனை தான் உடைச்சிடலாம் பின்னாலன்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருந்துக்கிறாங்க போல இருக்குது. அதுக்கு கம்ருதீன் இடம் கொடுக்கலன்ற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கம்ருதீன் விஜய் சேதுபதிக்கே நேரடியாகவே சொல்லிட்டாங்க. அதாவது நான் டாஸ்கில் யாரெண்டும் பார்க்க மாட்டேன், அது பார்வதியை தனியாக விட்டுட்டு அப்படின்னு சொன்னால் நான் மற்றவங்களோடையில விளையாட வேண்டி வரும். நான் டாஸ்கில் யாரெண்டே பார்க்க மாட்டேன், நான் டாஸ்கில் நான் வின் பண்ணணும்னு தான் நினைப்பேன்ற மாதிரி சொன்னாங்க. இதனால் பார்வதிக்கு ஓட் குறைஞ்சு கம்ருதீனுக்கு ஓட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தடுத்த வாரங்களில். ஏன்னு சொன்னால் 2 பேருக்குமே ஓட் குறைஞ்சு கொண்டு போகும். அவங்கள்ட செயற்பாட்டால் குறைஞ்சு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா, இப்போ அவங்க நேரடியாகவே சொல்லிட்டாங்க. என்னென்னு சொன்னால், நான் டாஸ்கில் விட்டு கொடுக்க மாட்டேன், சும்மா கதை கேட்கல பார்வதியோட ஒரு ஃப்ரெண்டாக கதைப்பேன், அது அவங்களோட கதைக்கிற விஷயம் வேறு. மற்றபடி நான் இதில் டாஸ்கில் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற மாதிரி தான் அவங்கள்ட பேச்சு இருக்குது. அதாவது அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் இந்த டாஸ்கில் என்னை விழுத்தோணுமென்றதுக்காக இந்த பிக் பாஸ் விட்டு அனுப்பணுமென்றதுக்காக தான் இந்த மாதிரி பழகுறீங்க போல இருக்குது. ஆனால் எனக்கு அது தெரியும் என்றது மாதிரி தான் அவங்கள்ட பேச்சு இருந்தது. அதை அவங்க தலை ரூமில் போய் அவங்க இருந்தாங்க, பார்வதி இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் கம்ருதீனம் சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன பாரு இப்படியெல்லாம் நிற்கிறான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க நீ இப்படி பண்ண வேண்டாம் நான் நினைக்கலன்ற மாதிரி சொல்லும்போது, என்ன பாரு டாஸ்கில் எப்படியெல்லாம் பார்க்க முடியுமான்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி தான் அவங்க வீக்கெண்டில் சொல்லி கொண்டிருந்தாங்க, நேற்றைய தினம் சொல்லி கொண்டிருந்தாங்க.
அப்படி இருக்கும்போது கம்ருதீன் தெளிவாக தான் இருக்கிறாங்க. ஒன்றும் அவங்க பார்வதி சொல்கிறத நம்பி தன்னுடைய கேமை வந்து இழந்து அவங்க அந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறதுக்கு ரெடியாக இல்லை. அவங்க அடுத்தடுத்த வாரங்களுக்கு முன்னேறி செல்றதுக்கு அவங்க அந்த சொன்ன வார்த்தையே போதுமானு சொல்லலாம். அவங்க வந்து அந்த டாஸ்கில் வின் பண்ணுறாங்களோ இல்லையோ, அடுத்தடுத்த டாஸ்கில் அவங்க வந்து நான் என்னுடைய டாஸ்க்கை விட்டு கொடுக்க மாட்டேன், அது யாராக இருந்தாலும் பார்வதியாக இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் அதை பலூன் டாஸ்கில் பண்ணி கூட காட்டிட்டாங்க. அதனால் வந்து பார்வதிக்கு ஓட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கம்ருதீனுக்கு குறைய போகிறது இல்லை. இல்லைன்னு சொன்னால் இதை பெரிய எதுவுமே சொல்லாமல் அவங்க வந்து பார்வதியோட பலூனுடைய உடைக்காமல் மற்றவங்கள்ட பலூனை உடைச்சிட்டு கடைசியாக பார்வதியோட பலூனை உடைச்சிருந்தா இவங்க பார்வதிக்காக விட்டு கொடுக்குறாங்கன்ற மாதிரி வந்து வந்திருக்கு. இல்லைன்னு சொன்னால் பார்வதி கடைசியில் இவங்க பலூனை உடைச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இவங்க அவங்களுக்கு விட்டு கொடுத்தாங்க, கடைசியில் அவங்க இவங்கட வந்து தோக்கடிக்க பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் வந்திருக்கும். அதனால் வந்து கம்ருதீன் வந்து தன்னுடைய விளையாட்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். பார்வதி வந்து அடுத்தடுத்த வாரங்களில் வந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்ருப்பாங்களா இருந்தால் அவங்க வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னு சொல்லி கம்ருதீன் நினைக்கிற மாதிரி தானுமே வந்து டாஸ்கில் வின் பண்ணணும், தன்னுடைய திறமைகளை காட்டணும்ன்ற மாதிரி நினைச்சாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அடுத்தடுத்த வாரங்களுக்கு முன்னேறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து எஃப்ஜே வெளியேறினது வந்து ஒரு சில கண்டஸ்டனுக்கு வந்து நினச்சிருப்பாங்க சாண்ட்ரா தானே வெளியேறுவாங்கன்ற மாதிரி வந்து நினச்சிருப்பாங்க, இல்லாது ஆதரை வெளியேறுவாங்கன்னு நினச்சிருப்பாங்க. அப்படி தான் டபுள் எவிக்ஷன் இருந்தாலும் எஃப்ஜே வெளியேறுவாங்களான்ற மாதிரி வந்து அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனால் வந்து 2 பேரையும் வந்து எவிக்ட் ஆக்கணுமன்ற மாதிரி வந்து நினச்சிருக்கிறாங்க போல இருக்குது. 2 பேருமே எவிக்ட் ஆகி வெளியில் போகிறாங்க. ஓரளவுக்கு ஆதரை வந்து முதல் தடவை அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து விளையாடினதை விட இப்போ கொஞ்சம் அவங்க பரவாயில்லாமல் விளையாடினாங்க. அதாவது வந்து தன்னுடைய டாஸ்கில் வந்து கவனம் செலுத்தியிருந்தாங்க. இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் கொடுக்கப்பட்ட காலத்தில் அவங்க வந்து அதை சரியாக பயன்படுத்தாததால் 2வது தடவையாக அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு போகைக்குள்ள அவங்களுக்கான அந்த ஓட் வந்து கொஞ்சம் குறைவாகவே விழுந்தான்னு சொல்லலாம். அவங்க ஆரம்பத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதாவது வந்து எப்படிப்பட்டவங்க ஆதரை எப்படியெல்லாம் விளையாடுவாங்கன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட பார்க்கும்போது அவங்க அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றலை. திரும்ப வந்து அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் போது மற்றவங்க இவ்வளோ நாளாக அந்த எஃபோர்ட் போட்டுட்ருக்குறாங்களே இவங்களுக்கு எப்படி அந்த இடத்த கொடுக்குறதுன்ற மாதிரி தான் வந்து பார்க்கும்போது இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் வந்து அடுத்த வாரம் வந்து எல்லாரோட ஃபேமிலியும் வந்து ஃபேமிலியோ ஃப்ரெண்டோ யாராவது வந்து எல்லாருடைய குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தங்களோ அல்லது அவங்களுக்கு பிடிச்சவங்களோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாருடைய குடும்பத்திலேருந்து யார் வரப்போகிறாங்களோ தெரியலை. இது மட்டும் இல்லாமல் வந்து அதில் விஜய் சேதுபதி சார் கேட்குறாங்க யாருடைய குடும்பத்திலேருந்து குடும்பத்திலேருந்து வாரது வந்து எதிர்பார்ப்பாக இருக்குமன்ற மாதிரி வந்து சொல்லும்போது அவங்களுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்ன பார்வதியின் குடும்பத்தில் அவங்கள்ட்ட அம்மா அப்பா வருவாங்கன்றது தான் பார்வதி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ நாளும் இல்லாத மாதிரி இப்போ கொஞ்ச நாளாகவே அதை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கிறாங்க, பயந்துகிட்டே இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஆதரியோட ஃபேமிலியிலேருந்து வந்தால் எஃப்ஜே வந்து பயப்படுவாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து 2 பேருமே ஃபேமிலி ரவுண்டில் இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்கன்றது வந்து அவங்களுக்கு தெரியாத விஷயம் தானே, அதனால் அப்படி சொல்லியிருந்தாங்க. யாருடைய ஃபேமிலி அந்த வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க, யார் மேலே என்னென்ன குற்றச்சாட்டு சொல்லப்படுறாங்க, கண்டிப்பாக வந்து யாராவது வந்து ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவாங்க. நீங்கள் எதுக்கு எங்களோட பையனை இந்த மாதிரி சொன்னீங்க, எதுக்கு எங்களோட பொண்ணை இந்த மாதிரி சொன்னீங்க, அந்த கேமில் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, இந்த கேமில் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது, இந்த தலை டாஸ்கில் வந்து நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, தலைவராக இருக்கும்போது நீங்கள் இப்படியெல்லாம் ஏசிட்டீங்க என்ற மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே சொல்லாலும் யாராவது ஒருத்தங்களோ 2 பேரும் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமெண்டே சொல்லலாம். கடந்த சீசன்கள்லேயும் அந்த மாதிரி நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து அதில் வந்து அந்த ஃபேமிலியிலேருந்து வாரவங்க எல்லாருமே வந்து என்னென்ன நடந்தது என்றதையெல்லாம் பார்த்துட்டு தான் வாராங்க. முக்கியமாக வந்து கனிக்கு வந்து அவங்கள்ட ஃபேமிலியிலேருந்து வரவங்க சொல்லக்கூடிய மெயின் ஒரு டீமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொருத்தங்களுக்கு பின்னாலேயே நீங்கள் நிற்கிற மாதிரி இருக்குது. உங்களோட திறமைகளை வந்து வெளியில் கொண்டு வர மாதிரி தெரியலை, வெளிப்படுத்துகிற மாதிரி இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். என்னென்னு சொன்னால் அவங்க சபரி, விக்ரம், அதே மாதிரி வந்து எஃப்ஜே இவங்க 3 பேருக்கு பின்னாடி தான் அவங்க நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து எஃப்ஜே போட்டாங்க, இப்போ மற்ற 2 பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் வந்து சுவீட்ஸா விக்ரமை பார்த்தா அவங்க வந்து விக்ரம் வந்து தன்னுடைய கேமில் தான் வின் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி சுவீட்ஸாவும் தன்னுடைய கேமில் தான் வின் பண்ணணும்னு நினைப்பாங்க. என்ன தான் ஸ்ட்ராட்டஜியை வந்து விக்ரம் யூஸ் பண்ணாலும் சுவீட்ஸாவுக்கு வந்து அது விளங்கினாலும் விளங்காத மாதிரி இல்லை, விக்ரம் நான் அப்படி நினைக்கல தானே, நீ எதுக்கு அந்த மாதிரி நினைக்கிறன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போனாலுமே அவங்க வந்து அதை வந்து ஒரு பாயிண்ட்டாக எடுத்துருப்பாங்க. ஓகே, விக்ரம் வந்து உண்மையிலேயே வந்து அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி வந்து என்னுடைய கேமை பாதிக்கிற மாதிரி ஏதாவது
ஏதாவது விஷயம் பண்ணுறாங்களா, அவங்க வந்து அரோரா வந்து உன்னை அவங்க உங்களை விட வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லும்போது அவங்க சுவீட்ஸா வந்து விக்ரமை விட்டுட்டு அரோரான்ற பக்கம் தான் யோசிப்பாங்க. அவங்க என்ன மாதிரி விளையாடுறாங்கன்றதை அவங்க யோசிச்சுட்ருப்பாங்க. அந்த இடையில இவங்க வந்து அடுத்தடுத்த டா டாஸ்கள்லேயோ அடுத்தடுத்த வாரங்கள்லேயோ வந்து அவங்க வந்து ஈஸியாக வந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் இன்னொருத்தவங்க வந்து தங்களே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொன்னால் அதில் சரிபுல பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வந்து பார்வதின்ற ஃபேமிலியிலேருந்து வந்த வாரவே என்ன சொல்ல போகிறாங்க, கம்ருதீனோட ஃபேமிலியிலேருந்து வரவங்க என்ன சொல்ல போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் பிரக்ஜன் வந்து என்ன சொல்ல போகிறாங்க, தன்னுடைய ஒய்ஃபில் ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லுவாங்களா, ஏன் நீ வந்து டாஸ்க் வந்து சரியாக பண்ணலை, அல்லது வந்து எதுக்கு மற்றவங்களோட பேசுகிறதுக்கு விருப்பப்படுறா, இல்லை இந்த மாதிரி வந்து கேட்குறாங்களா, அல்லது மற்ற கண்டஸ்டண்டில் யாராவது குறை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி வந்து கேட்க போகிறாங்களா, அந்த விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்குன்னு பார்க்க போனால் வந்து வினோத்தின் விஷயத்தில் வந்து வினோத் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க பேச வலிக்கிட்டுருவாங்க. ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்வி கேட்டு முடிய மட்டும் அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி அது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு நீங்கள் பதில் சொல்லலாம் தானே. இந்த மாதிரி வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாருடைய குடும்பத்திலேருந்து வந்து என்னென்ன சந்தோஷமான விஷயங்கள், என்ன வந்து கவலையான விஷயங்கள், என்ன வந்து கோவமான விஷயங்கள் சொல்ல போகிறாங்கன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.